வாவ், ரெயின் கிளவுட்ஸ். ஐ திங்க் அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, நல்லா மழை தெரியுது பாருங்க. மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது. எவ்வளோ தூரத்துக்கு மழை இருக்குன்னு தெரியலை. ஆனால் நல்லா பெய்யுது. நனைகிறோம். என்னங்க ஐயா, இதில் ரைட்டு தானே? ஸ்ட்ரைட்டாக போகணுங்களா? நாங்கள் பிரிட்ஜுக்கு அடியில் போய் நிற்போம். எனக்கு தெரிஞ்சு மழை நின்றுடும் நினைக்கிறேன். க்ளவுடு கலையுது. இது உள்ளேருந்து எடுக்கணுமே. இது உள்ளேருந்து எடுக்கணும். மேலே மட்டும்தான். ஆஹா, கரெக்டாக அதுக்குள்ளே தாங்க திரும்புகிறோம். மழை எங்கே பெய்யுதோ அதுக்குள்ளே தான் திரும்புகிறோம். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஓகேயா? எவனும் இந்த நேரத்தில் கால் பண்ணுறான், யாருன்னு தெரியல. அன்னோன் நம்பராக இருக்கு. சரி விடுங்க, அப்புறம் பார்த்துப்போம். செமையா மழை பெய்யுதுங்க, அடிச்சு ஊத்துது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது இறங்கி ரெயின் கோட்டை பேண்ட்டை போட்டுடலாமா, இல்லை போயிடலாமா? ஒன்றும் புரியலையே. இன்னும் அடிச்சு பெய்யுது, நிற்கிற மாதிரி இது தெரியலை. ஐயா அம்பலவானா, எவ்வளோ தூரண்டா இருக்குது டெம்பிள் சிட்டி? செம மழைங்க. சுத்தமாக நனைஞ்சாச்சு, ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பேண்ட்டை போடலான்னு நினச்சா அதுக்குள்ளே பிடிச்சிடுச்சு. பேகை திறக்க முடியாது. ஒன்றும் தெரியவில்லை, நல்லா அடிக்குது. க்ளவுஸும் நனைஞ்சிடுச்சு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. Guys, look at this. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வாவ், சாமியா இருக்காங்க வந்துட்டு. ஓகே, குமுளி இன்னும் 81 கிலோமீட்டர் இருக்குங்க. தேனி 18, ஸோ குமுளி 81. ஸோ குமுளி வழியாக தான் போகிறோம். ஸோ லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சது. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. இயற்கையின் அழகை பாருங்க, என்ன ஒரு ரம்யமான காட்சி. வாவ், எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்தாலும் பரவாயில்லைங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒர்த்து. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட். எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெவனுக்கு போகிறதுக்கு தான். மழை மேகம் மறுபடியும் வருதுங்களா, தூறல் போடுது. என்ன விட்டு சொல்வதம்மா,
பஞ்சு இவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா தன்ன தான ஐயோ இன்னும் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கா மன்னிச்சுக்கோங்கோ ரெக்கார்டிங் இல்லைன்னு நினச்சி நான் பாடிட்டு மன்னிச்சு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னதுங்க அது கார்டு ஏதோ 3D பிக்சரில் வரைஞ்ச மாதிரி இருக்குங்க வந்துட்டு வாவ் ஸோ நம்பவே முடியலைங்க வந்துட்டு ஆமாங்க வேற லெவல் கேட்வே டு ஹெவன் இந்த இடத்துல வேகமாக ஓட்டுறதுக்கு மனசே வராதுங்க எவ்வளோ ஸ்லோ பண்ணலான்னு தாங்க தோணும் லாங்லேருந்து பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு வியூங்க வந்துட்டு ஓ மை காட் உன்னோட அதிசயமே அதிசயம் பா எப்படி இருக்கு பாருங்க சுற்றி பாருங்க பனோரமிக் வியூவில் காமிக்கிறேன் உங்களுக்கு வாவ் இங்க பாருங்க ரிவர் வாழ்னா இந்த மாதிரி இடத்துல வாழணுங்க உண்மையிலே சொல்றாங்க வந்துட்டு பைசா நல்லா சம்பாதிச்சுட்டு வந்துட்டு ஆளாதீங்க கழிச்சுட்டு போயிடணும் ஸ்டார்ட் அவ்வளோதான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை இதில் பாருங்களேன் நீங்க அழகா பாருங்க ஃபுல்லா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு பா ஃபுல் எக்ஸ்போர்ட் இங்கேருந்து தான் நினைக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் த இந்தியா நடக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க பட் என்ன பண்ணுறது ஆல்ரெடி ஒரு பேட்ரி காலி இந்த ஒரு பேட்ரி தான் இருக்குது ஸோ ஸ்டில் லாட் டு கவர் ஐ திங்க் நம்ம குமுளி வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க வந்துட்டு இப்போ நம்ம போகிறது வந்து ஹில்ஸில் தான் கிளம்புறோம் நம்ம மேலே நம்ம போகிறது கரெக்டான ரூட்டு தானா நம்ம முன்னையும் இவனையும் யாரும் காணோம் முன்னாடி ஒரு ஆள் போகிறாரு அவர் நம்பாலா பெரியார் பவர் ஸ்டேஷன் Oh my god. We are officially into Ghat Road. பா இப்படி மாறிச்சு பாருங்க வெளிச்சமே இல்லை சுத்தமா சத்தியமாங்க நான் எங்கே போகிறேன்றது எனக்கு தெரியவே தெரியல நான் மேப் போடல எதுவும் போடல பானு கும்பளி தாண்டி போகணுன்னாங்க கும்பளி வந்துடுச்சு மேலே ஏறிட்டுருக்கேன் இங்கே பார்த்தா பெரியார் பிளான்ட் அந்த ஹைட்ராலிக் பிளான்ட்டா என்னன்னு தெரியல இது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வாட் இஸ் திஸ்
கும்பன், கும்பலி, தேனி, ராஜபாளையம், நாகர்கோவிலேருந்து கும்பலி வருதா? கும்பலி இன்று தான் போகணுங்களா? ஆ, மேப் போடணுங்களா? சரி, இங்கே ஒரு இடத்துல நிறுத்துவோம். நம்ம இங்கே ஷார்ட்டாக இருக்குது. எங்கேயா கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சுன்னா இடம் நிறுத்துவோம். நிறுத்திட்டு என்னென்னு பார்ப்போம். சிக்னல் வர வருதான்னு தெரியல. கும்பலி இதுதாங்க. இது கும்பலி இப்படி தான் போகிறது. இருந்தாலும் நம்ம ஒரு மேப்பை போட்டுருவோம்ன்றீங்க. நம்ம தனியாக இது குரூப் ரைடு தானோ? கும்பலி போயிடலாம், அங்கே போய் போட்டுக்கலாம் வாங்க. இல்லை, நடுவுலேருந்து எங்கேயாவது கரெக்டாக நம்ம ஓவர்டேக் பண்ண கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்ணதெல்லாம் வந்துடும். பரவாயில்லைங்க. அது எப்படி போனாலும் ஏதாவது ஒன்று முன்னாடி இருந்தா இருக்குங்க. அதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்லலாம் யாரோ கால் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரில. இது என்ன இது ஐஸ்? ஓகே, நம்ம அது கரெக்டான ஜங்ஷனில் தான் இருக்கோம். போகிற ரூட்டில் தான் இருக்குது. இல்லை, நிறைய வழி இருக்குது. இங்கே பாருங்கள். அப்படியே மாட்டிங்க. இது என்னது? இப்படியா எங்கே காமிக்குது? கரெக்டாக தானே காமிக்குது. அது நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போகலாம் வாங்க. நான் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன் மிரரில். வாகமன் இப்படி தானே போனோம்? வாகமன். என்ன செக்கிங் அப்படி இருக்கு? சரி ஜி, நிறுத்துங்க. ஏதாவது கடையை பார்த்து நிறுத்துங்க. ஆ, ஏங்க இதில் ரைட் எடுக்குதுங்க. இதில் காமிக்குது, ரைட்டை காமிக்குது. இந்த ரைட்டு இதை இங்கே போகலாம் வாங்க. மழை பிடிச்சிக்கிச்சிங்க, நல்ல மழை. மேப்பும் போட முடியாது. வாங்க ஓடி போவோம் உள்ள, டக்குன்னு ஓடுவோம். மழை நின்ற பிறகு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு லைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வாகமனில் இல்லை. வாகமன்லேருந்து வெளியில் அவுட்டரில் தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக.
வாகமனுக்கு முன்னாடியேன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஆமாம், போகிற வழி நிறையா இருக்குது. பாருங்க இந்த சைடு மூணாறு, இங்கிட்டும் போய் போகலாம் வாகமன். இது சபரிமலை போகிறது நினைக்கிறேன்.